இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழ்நாடு அரசியல் மிகவும் ஒரு பரபரப்பான கட்டத்தில் இருக்குது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதை நோக்கி எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக தினசரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இங்கே கூடிய அமைச்சருடைய நடவடிக்கைகளை தொடங்கி தேர்தல் வாக்குறுதிகள் வரைக்கும் பேசிட்டு இருக்க சமயத்தில் கரூருக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சென்றிருக்க சமயத்தில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் ஸ்டார்ட் பண்ணதே அந்த கரூர் சம்பவம் 41 பேர் உயிரிழந்ததுலேருந்து அந்த பேச்சையே துவங்கியிருக்காரு. அங்கே நடத்தப்பட்டது ஒரு நாடகம். அதை எனக்கு என்னோடய நாலேஜுக்கு தெரியாமையே நடந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு காவல்துறை நினச்சிருந்தா என்னை செல்ல விடாமல் தடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு அங்கேருந்து அவங்க தான் கொண்டு இந்த இடத்துல விட்டாங்க. பெரம்பலூரில் காவல்துறை மறுப்பு தெரிவித்தாங்க, இந்த மாதிரி போக முடியாதுன்ட்டு. பட் இங்கே அது மாதிரி அவங்க நினச்சி பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணலை அப்படின்ற விஷயத்துலேருந்து துவங்குறாரு. சிபிஐ விசாரணையில் இருக்க ஒரு புறம், மற்றொரு புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளையும் கொடுத்துருக்காங்க. இதுவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த நடவடிக்கை? இந்த அரசு பணி நியமன ஆணைகளை ஒரு கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்று இறந்தவங்களுக்கு வழங்கலாமா அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. 2 விதமான லாஜிக்கும் இருக்குது, கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பொதுவெளியில் முதல்வர் வைத்திருக்கிறார். நாடகம் நம்பிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறார். இது வழக்கு மன்றத்தில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. இது ஆங்கிலத்தில் சப்ஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு சிக்கலை பற்றி பொதுவெளியில் பேசாமல் இருப்பது தான் நல்லது. குறிப்பாக ஒரு முதல்வர் அதை பேசாமல் இருப்பது நல்லது. கரூருக்கு வருவது எனக்கு பழைய வேதனையை அதிகப்படுத்துகிறது. என்னுடைய உறவுகளை இழந்து விட்டேன், என்னுடைய சொந்தங்களை இழந்து விட்டேன், என்னுடைய தம்பிமார்களை, தங்கைமார்களை, அக்காக்களை, அண்ணன்களை, மாமன்களை, மைத்துனர்களை இழந்து விட்டேன், தந்தைகளை இழந்து விட்டேன். இதெல்லாம் சொல்லலாம் அவர். என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான் அது புரியும். அதனுடைய ஆழமும் அதனுடைய விரிவும் யாருக்கும் புரியாது. இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம். இதெல்லாம் அவர் சொல்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நேற்று அவர் வைத்தது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் திட்டமிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தொனி வர அவர் சொல்கிறார். அதை அவர் சொல்லாத இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே நடந்ததில் பல ஐயங்கள் இருக்கின்றன. அதை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவேன் அப்படின்னு வரைக்கும் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை மீறி இது சொன்னார். அவர் ஆழமாக நம்புகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த நீதி விசாரணையில் தெரிய வந்துடும், எது உண்மை எது உண்மை இல்லைன்ட்டு. ஏன்னா நீதி விசாரணை ஆழமாக போய் பார்க்கணும், பல பேரை சந்திக்கணும், பல பேருடைய கருத்துக்களை கேட்கணும். அதனால் அது ஒரு முழுமையான விசாரணையாக இருக்கும். நம்ம பார்வையில் ரிசெப்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி பார்த்துட்டு இவர் தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ண மாட்டாருன்ட்டு ஒரு வேகமாக ஒரு முடிவுக்கு வரும். அந்த மாதிரி இல்லாமல் தீவிரமாக ஆய்ந்து ஒரு முடிவுக்கு வரப்போவது நீதிமன்ற விசாரணை. அது ஒன்று. வேலை வாய்ப்புகள், லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பகங்களில் பதிவு செய்துக்கிட்டு காத்துட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி இல்லை, உடன்பாடு இல்லை. அது அவர் தந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியில் பெரிய நிறுவனங்களை நடத்துபவர்கள் இருக்கிறார்கள், தொழில்களை நடத்துபவர்கள் இருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட வேலை போட்டு கொடுக்க சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அவங்களுடைய நிறுவனங்களில் தேவைப்படும். அப்படித்தான் பண்ணணுமே தவிர அரசு வேலைகள் இந்த மாதிரி ஒரு கட்சி நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களுக்கு தர்றதுன்றது எனக்கு அது முறையான்னு தெரியல. அது பண்ணியிருக்க வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வேதனைப்பட்டதுக்கெல்லாம் நான் அதை பார்த்தேன் தொலைக்காட்சியில். என் மனதும் அப்படியே அவரோட போய் சேர்ந்துச்சு, மனசு கவிஞ்சு போச்சு. இது எல்லாரும் யார் பார்த்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க. இது மிக வேதனையான துன்பமான ஒரு நிலை. ஆனால் இது அதற்கு மாற்றுன்னு நான் நினைக்கல. அதனால் நேற்று அவர் பேசும்பொழுது இந்த குற்றச்சாட்டு தவிர வேறு சில செய்திகளையும் அவர் சொன்னார். நான் பேசலைன்னு சொல்கிறாங்கன்றது. அப்போ அது அவரை எட்டியிருக்கு. அவர் பேசலை, அவர் மௌனியாக இருக்கிறார் அப்படின்ட்டு தொடர்ந்து எல்லாரும் சொல்வது என்பது அவரை எட்டி இருக்கிறது. இந்த மாதிரி நிகழ்வுகளில் மட்டும் அவர் பேசுவது அப்படின்றது இல்லாமல் அவர் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில முக்கியமான பிரச்சனைகள், உயிரிழப்புகள், மொழி பிரச்சனை, கல்வி பிரச்சனை, அல்லது மேகதாது, இயற்கை நலன்கள் வளங்கள் சார்ந்த பிரச்சனை, பரந்தூர் விமான நிலையம், இது தொடர்பாலாம் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றத பொதுவெளியில் அவர் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். பட் அவரோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, டாக் லெஸ் ஒர்க் மோர், இதுதான் என்னோட பாலிசி அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். பரந்தூர் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியலல்ல.
இந்த அரசனுடைய முடிவு என்ன, இது வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. பரந்தூர் நடக்க போகலை. பரந்தூருக்கு பதில் மாற்றாக வேறு இடத்த நாங்கள் போர்க்கால அடிப்படையில் பார்க்குறோம். அப்படி ஏதாவது சொல்லணும் இல்லை? ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விமானம் வேணுன்றதில் தாவேக்காக கூட வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னொரு விமான நிலையம் வேணும்ன்ட்டு இருக்க முடியாது. ஏன்னா தமிழகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய விமான நிலையம் வேணும். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பொம்மை விமான நிலையம். மற்ற விமான நிலையங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ கர்நாடகா 2வது விமான நிலையத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒசூர் பக்கத்தில். ஆமாம். அப்படி இருக்கும்போது அண்டை மாநிலங்கள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏகப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தமிழகத்திலேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு விமான நிலையம் என்பது கட்டாயம். அது வந்து ஒரு சலுகையோ வசதியோ கிடையாது, லக்ஸுரி கிடையாது. அது வந்து ஒரு நிச்சயமாக தேவையான ஒன்று. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். 60 நாள் ஆயிடுச்சு. இது தொடர்பாக உங்களுடைய அரசு என்ன முடிவெடுக்குது, எப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் தெரியணும் இல்லை? ஏன்னா இங்கே வந்து தொழில் முனைவோர் இங்கே வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு அது தேவைப்படும். புதிதாக வர இருந்த விமான நிலையம் 10 கோடி பயணிகளை அது வந்து சமாளிக்கும், வரவேற்கும், அவர்களை வழி அனுப்பி வைக்கும். அந்த வசதியெல்லாம் இங்கே இல்லை. இது ஒரு சின்ன ஏர்போர்ட். இதை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பல லட்சம் கோடிகள் தேவை. அவ்வளவு இடங்களை வாங்கணும், அத்தனை பேரை வந்து அப்புறப்படுத்தணும். அது முடியுமான்னு தெரியல. பல நாடுகளில் விமான நிலையத்திற்கும் நகரத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாகிடுச்சு. 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறதெல்லாம் கூட இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு போனீங்கன்னா, கோலாலம்பூர் போனீங்கன்னா நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே தள்ளி போனால் தான் அவங்களுடைய விமான நிலையம். அதனால் இதெல்லாம் புரியுது. மேகதாதுவில் நேற்று ஒரு தகவல் அவர் சொன்னார். அந்த தகவல் வந்து என்னென்னா, அவர் அதை சரியாக சொல்லலை. பழைய அரசு ஏதோ தவறு பண்ணிட்டதா சொல்கிறார். பழைய அரசு எனக்கு தவறு பண்ணதா தெரியல. என்னென்னா, மேகதாது கட்ட போகிறோம், அணை கட்ட போகிறோன்னு அவங்க சொன்ன உடனே நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். பழைய அரசு போச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க, ப்ரீமெச்சூர், நீங்கள் வந்தது தப்பு. ஏன்னா மேகதாதுல அணை கட்டலாமா வேண்டாமான்ட்டு காவிரி நீர் மேலாண்மை வாரியம் வந்து அதை வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்கு. அவங்க ஒரு முடிவு எடுத்து கட்டலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நீங்கள் எங்களை அணுக முடியும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதுதான் சொல்லுச்சு. இதில் வந்து பழைய அரசை எங்கே குறை சொல்ல முடியும்? அதனால் அங்கே கேட்டிருக்கவங்களுக்கு, அங்கே கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒருவேளை பழைய அரசு ஏதோ தப்பு பண்ணிடுச்சோன்னு தோணும். அப்படி கிடையாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் எங்ககிட்ட வரக்கூடாது, அங்கே இன்னொரு படி இருக்குது, அந்த படியை நீங்கள் முடிச்சுட்டு அதில் சரியாக வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட கடைசியாக வரலாம் அப்படின்னு சொல்லுது. இவ்வளோ தான் நடந்திருக்கு. அதனால் அவர் வந்து போக போக இன்னும் கனிவார், இன்னும் முதிர்வார், இன்னும் பக்குவப்படுவார். இப்போ ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமான துணியில தான் பேசுகிறாரு. புரியுது எனக்கு. அவருக்கு, நமக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. அவருக்கு வந்து அவர் ஆட்சிக்கு வரவிடாத பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அந்த கோபமும் தாபமும் அந்த வேகமும் அவரிடத்தில் இருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த பார்ட்டி ஃபண்டு அதை பற்றி முக்கியமாக பேசியிருந்தாரு. நான் எந்த பார்ட்டினே சொல்ல, அதுக்குள்ளே வந்து அசம்பிளியிலேருந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இனிமேட்டு சபாநாயகர்கிட்ட சொல்லி அசம்பிளி டோரை வந்து லாக் பண்ணி தான் வைக்க சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு ஒரு திரைப்பட பாடல், ஒரு பாடலே பாடி இந்த கரூர் கம்பெனி ஓனர் வந்து ஓடி ஒழிஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு செக்கப் போயிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிலாம் மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. இதை வந்து எதிர்கட்சிகள் யார் கரூரில் வந்து ஓடினதுன்ட்டு மக்களுக்கு தெரியும் சொல்கிற மாதிரியான வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒருபடி போய் திமுக அரசாங்கம் அப்போவே வந்து இவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்றைக்கி வந்து இவர் இப்படி பேசுவாரா, இந்த மாதிரியான இருதரப்பும் மாறி மாறி சரமாரியான வாதத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஹைன்சைட் இஸ் பர்ஃபெக்ட் சயின்ஸ். பின்னோக்கி பார்ப்பது என்பது ஒரு முழுமையான அறிவியல். ஏன்னா அது ரொம்ப எளிது. இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருந்தா அதை தவிர்த்துருக்கலாமே, அப்படி பண்ணியிருந்தால் இது இன்னும் நல்லா வந்திருக்குமே. அதெல்லாம் எப்போவுமே பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது இதெல்லாம் எல்லாருக்கும் தோணும். ஸோ இன்னும் ஒரு கட்டத்தில் சிஎம் ஆக்ரோஷமாக பேசும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஸ்பீச்சை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இதுவும் விமர்சனங்கள். ஏன்னா முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்குது. இல்லை, அவர் மக்களோட தன்னை பிணைச்சிக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு புரியுது மக்கள் தான் தன்னுடைய சக்தின்ட்டு. அவர் மக்களால் தான் அங்கே இந்த இடத்துல இருக்கார். மக்கள் அவர் மீது மிகப்பெரிய அவருடைய ஆதரவாளர்கள், பொதுவெளியில் இருக்க பல பேர்
இந்த பழைய ஏற்பாடுகள் மாறணும், புதியது வரணும், ஒரு மறுமலர்ச்சி வரணும் தமிழ்நாட்டில் நினைக்கிற பல பேர் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அவங்களோட தன்னை ஒரு 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 குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வரவேற்பறையில் அந்த குடும்பத்தை நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிற மாதிரி நான் நினைக்கிறேன். மனம் திறந்து அவர் பேசுகிறார். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய இடத்துல இருந்தேன், நிறையா சம்பாதிச்சேன், எந்த விதமான சிக்கலும் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்படியே வாழ்ந்துருக்கலாமே, நான் உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களால் தான் நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு நல்லது பண்ண தான் நான் இருக்கேன், நான் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் மாறிட்டுருக்கு. அப்போ என்னை வந்து குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க உறுதியாக சொல்லணும், இப்படி சொல்லுங்கள், இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லணும். அப்படி அவர்களுக்கு சொல்கிறதுக்கு முடியல. அவங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய திராணி இல்லை, அதெல்லாம் சொல்கிறார். அந்த டேஷை வந்து நம்ம கற்பனைக்கு விட்டுடுறார். என்ன நான் வந்து அதில் ரொம்ப மென்மையான வார்த்தையாக என்ன பார்ப்பேன் அப்படின்னா, அவங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறத வேணால் நினைப்பேன். அது வந்து அவருடைய தரத்துக்கும் அவர் இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் அது வந்து சரியானதல்ல. அல்லது அதை விட நம்ம கற்பனையில் வேறு ஏதாவது உதிக்கலாம். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பேசுகிற மாதிரி தான் அவர் மனம் திறந்து பேசுவதாக நான் எண்ணுகிறேன். போக போக அவர் கனிவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மாறி எப்படி ஜெயலலிதா அம்மையார் தொடக்கத்தில் அவங்க பேசுனதுக்கும் பின்னாடி அவங்க பேசுனதுக்கும் ஒரு பெரிய முதிர்ச்சி தெரிஞ்சது அவங்களுடைய பேச்சில். அதே மாதிரி இவர் ரொம்ப இளைஞர். இவர் வந்து இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டில் அவருடைய பேச்சில் நிறைய முதிர்ச்சி வரும் அப்படின்றதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. குறிப்புகள் அதிகம் வச்சுக்காத பேச தொடங்கிட்டார், மனசில் இருக்கிறத பேசுகிறார். அது ஒரு நல்ல முறைன்னு நினைக்கிறேன். இதயத்தை திறந்து பேசுவது, அதை இன்னும் கொஞ்சம் கவனமாக, அது வந்து மேடைக்கே உரிய ஒரு பண்போடு அந்த ஒரு தரத்தோடு அவர் பேசுவது என்பது அதுதான் முதிர்ச்சின்னு சொல்கிறேன். அது வந்துடும், கொஞ்ச நாளில் வரும்னு நான் நினைக்கிறேன். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்கவும் அப்படின்றாரு. லஞ்சம் யாரும் கேட்டால் கொடுக்காதீங்க, யாரும் அப்படி அவங்கள அழுத்துனாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், என் அண்ணன் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிட்டு நீங்கள் அழுத்தமாக சொல்லுங்கன்றாரு. ஆனால் அருகிலேயே வந்து 2 விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க. ஒருத்தர் மேலே வந்து குட்கா வழக்கு குற்றச்சாட்டு இருக்குது, ஒருத்தர் மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நபர்களை இவர் கட்சியில் அக்காமடேட் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவெளியில் எப்படி பேசுகிறாரு? ஸோ இது வந்து மக்கள் பார்வையில் எப்படி இருக்கும்? இவர் வந்து எல்லாத்தையும் நான் ஒழிப்பேன் அப்படின்றாரு, ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கவங்களை கட்சியில் அக்காமடேட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து வரக்கூடிய நாட்களில் இவருக்கே ஒரு அழுத்தமாவோ இல்லை இவருக்கே ஒரு நெகட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றது ஒரு சாரார் சொல்கிறாங்க. பொதுமக்கள் பார்வையில் இது வந்து ஒரு சரிவு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர்களெல்லாம் இல்லாமல் அவர் வந்து தனியாகவே அவருடைய இயக்கத்தை நடத்தலாம், அவருடைய ஆட்சி அவர் நடத்தலாம். அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவரோடு இருக்கிற பல பேர் அப்படி நினைக்கலன்னு தோணுது எனக்கு. அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், அதற்கு நம்ம நடைமுறை அரசியலுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவங்க தரத்துக்கு கீழே இறங்கி வந்து பதிலடி தரணும்ன்ட்டு நினைக்கிறவர்கள் பெருமளவு தாவேகாவில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். இந்த உயர் அரசியலை பழகணும், உயர் அரசியலை கை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அவங்க வழியை அவங்க பேச்சை கேட்டால் நாம் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது, தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியாது, ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பெருமளவு இந்த இயக்கத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு அவர் இருக்கார். அவரே கூட அந்த மாதிரி 2 விதமான கருத்து உடையவராக இருக்கலாம். ஒரு பக்கம் வந்து உயர் அரசியலை நம்ம பழகணும்னு நினைக்கிறவராக இருக்கலாம், இன்னொரு பக்கம் இதுதான் நடைமுறை, இதை வந்து இதுக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே நம்ம திருத்த முடியாது, அதனால் இவர்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நம்ம அரசியல் பண்ணணும், ஏன்னா நம்முடைய எதிரிகள் அவ்வளோ பலம் பொருந்தி இருக்கிறார்கள் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. சில இடங்களில் கட்சி வலுவாக இல்லை, கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை. இதெல்லாம் வந்து ஏற்கனவே கட்டமைப்பு இருக்கிற, ஏற்கனவே வந்து மிக அனுபவம் மிக்க ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைகள் கிட்ட வேலை பார்த்தவர்கள் அப்படித்தானே திமுகவே நடத்தினாங்க. அதனால் அதே வழியை, அதே ஸ்கூல் ஆஃப் தாட், அதே சிந்தனையை அவர் கையாள்வதாக தெரிகிறது. எனக்கு வந்து அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அரசியல் கட்சி நடத்தியோ எனக்கோ உங்களுக்கோ அந்த அனுபவம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், ஏன் இந்த முடிவுக்கு அவங்க வராங்க அப்படின்றது நமக்கு முழுமையாக தெரியாது. வெளியிலிருந்து பார்க்கும்போது இவர்களெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நானும் ஆழமாக நினைக்கிறேன். இல்லை, இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போனதே வந்து இடைத்தேர்தலை மனசில் வச்சு தான் போயிருக்காரு. கடந்த முறை திருச்சி கிழக்கு அங்கே போய் பேசினார், இப்போ இந்த முறை
கரூர். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு 6 அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம்ன்ட்டு ஒரு பக்கம் பேசிட்டு கூடிய தருணத்தில் இவர் கரூரில் போய் பேசியிருக்காரு. அதே போல் அங்கே பேசிய முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இவர் பின்னணியில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு பெரிய படையை வந்து உங்கள் பின்னாடி வந்து இயங்க போகுது அப்படின்ற வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரு. தாவேகா இன்னொரு அதிமுகவாக மாறுதல், அதிமுக இன்னொரு தாவேகாவா, இது எப்படி டிரான்சிஷன் ஆகுதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வந்து கட்சியில் இணைக்கிறது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தாவேகா அதிமுகவை கபடீகரம் செய்கிறது, அதில் ஒன்றும் இல்லை. அது அதிமுக கரைந்து சங்கமமாகும் இடம் தாவேகா, அதுதான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா 2 அதிமுககள் தேவையில்லை, தாவேகா அந்த பணியை செய்வதாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேரே அப்படி நினைக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரே சிக்கல் என்னென்னா, இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் வளர்த்தெடுத்த கட்சி, இந்த கட்சியிலிருந்து இப்போ நம்ம ஒரு புதிய தலைமையை நோக்கி போகிறோமே அப்படின்ற ஒரு எப்படி பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறதுன்னு நினைக்கிற ஒரு பெண்ணுடைய மனநிலையை தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, வேறு அவர்களுக்கு அதிமுகவை விட வன்மமாக தீவிரமாக கடுமையாக திமுக எதிர்ப்பு அரசியலை தாவேகா கை கொண்டிருக்கிறது. அதுதானே எம்ஜிஆருடைய ஜெயலலிதா அம்மையாருடைய போக்கு, அதுதானே அவங்களுடைய கொள்கை. தீய சக்தின்னு சொன்னது எம்ஜிஆர் தானே, அதை மீண்டும் சொன்னது ஜெயலலிதா தானே. அதற்கப்புறம் அதை மீண்டும் இவ்வளவு பெருசாக ஒரு புகழ்படுத்தி அதை வந்து பிரபலப்படுத்தியது முதல்வர் விஜய் தானே. அதனால் அது இன்னொரு அதிமுகவாக உறுதியான ஒரு போதுமான அளவு கட்டமைப்பு இல்லாத ஒரு புதிய ஒரு இளம் ரத்தம் உள்ள ஒரு அதிமுகவாக உருவெடுத்திருப்பதாக சில பேர் நினைத்தால் அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது திமுக எதிர்ப்பை இவ்வளோ தீவிரமாக முதலமைச்சர் முன்னெடுக்கிறாரு. ஆனால் இங்கே மத்தியில் ஆளக்கூடிய அரசை, பாஜக அரசை வந்து இவர் எந்த அளவுக்கு வந்து நேரடியாக வந்து விமர்சனம், அது மேலே விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் சொல்லியிருந்தார், அது வந்து தமிழ்நாட்டில் ஒருபோதும் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிவிட்டு அதோட கடந்து போயிட்டார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிலிருந்து இப்போ வந்து தாவேகா பக்கம் போயிருக்கக்கூடிய இடதுசாரிகளாகட்டும், கூட்டணி கட்சிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இது எந்த அளவுக்கு வந்து அவங்க திமுக அளவுக்கு தாவேகாவும் பிஜேபி எதிர்ப்பை வந்து கடுமையாக முன்னெடுக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆளுநர் வந்து ஆய்வு கூட்டம் நடத்துகிறாரு, மக்கள் குறைகளை வந்து நீங்கள் நேரடியாக வந்து மக்கள் பவனில் வந்து தெரிவிக்கலான்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆளுநர் மாளிகை கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு அமைச்சர் மட்டும் ஒரு ரிப்ளை கொடுத்தார் ஃபார்முலா. அதை தாண்டி இது அப்படியே இந்த செய்தி கடந்து போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல திமுக இருந்தால் இது எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை வந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது தாவேகா இங்கே ஊழலை ஒழிக்கிறாங்க, லஞ்சத்தை தவிர்க்கிறாங்கன்றதை தாண்டி இங்கே கொள்கை ரீதியிலையும் சரி, இங்கே மாநில சுயாட்சியை பாதுகாக்கிறதுலையும் சரி, எந்த அளவுக்கு ஒரு வலிமையான குரல் எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஸோ அது வந்து தாவேகா நிறைவேற்றுறாங்களான்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்குல்ல சார்? இல்லை, ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார், எனக்கு கொள்கை என்பது என்னுடைய மக்களுடைய, இந்த நாட்டினுடைய நலன், அது மட்டும்தான் என்னுடைய கொள்கை, மற்றபடி தனியாக வேறு எந்த கொள்கையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் நினைக்கிறேன் நம்முடைய முதல்வர் கூட அந்த மாதிரி தான் நினைப்பாருன்னு தோணுது. அப்படி தான் எம்ஜிஆரும் இயங்கினார். தினசரி ஒரு மோதல் போக்கை நீங்கள் மத்திய அரசோட, இப்போ நீங்கள் ஆளுநர் அப்படி சொன்னார், அதற்கு அவங்க வந்து அதை ஒரு அமைச்சர் சொன்னார், வேறு என்ன பண்ணியிருக்கலாம்? முதல்வர் பேசணுமா? பேசினா அது பெருசாகும், அதை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. அதை இந்த ஆளுநர் தொடர்ந்து இங்கே இருப்பாரான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. அவருக்கு 2 மாநிலங்களை பார்க்கறது சிரமம், இங்கே வேறு ஒரு நிரந்தரமாக ஒருத்தரை போடுங்கன்னு அவர் சொன்னதா தகவல்கள் கசியுது. அவரோட இனத்துக்கு போய் சண்டை மல்லு கட்டிகிட்டு இருக்கணும். அதனால் அது கடந்து போவது தான் வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 1953 பெரியார் பிள்ளையார் சிலை உடைப்பை நடத்தும் பொழுது ராஜாஜி அதை கடந்து போனார். அவரை கைது பண்ணலை. அவருடைய ஆதரவாளர்களை, சிலை உடைப்பு போராட்டம் நடத்தியவர்களை அவர் கைது செய்யவில்லை. அதனால் அணுகுமுறைகள் பலது. இதில் வந்து கொள்கையை நம்ம தீர்மானிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறேன் தொகுதி மறுவரை அந்த மாதிரி இடங்களில் இந்த அரசனுடைய தீவிரத்தன்மை வெளிப்படும்னு எனக்கு வெளிப்படும். ஏன்னா அதுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துக்கு போனால் அவர்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தினசரி எதுக்கு மோதல் போக்கை வச்சுக்கணும்? அப்படி வச்சுக்கிட்ட ஒரு அரசு என்ன ஆச்சுன்றது பார்த்தாங்க, அதுக்கு அடுத்து இவங்க வந்திருக்காங்க. அந்த போக்கு அப்போ சரியில்லைன்றது தெரியுது, அந்த போக்கு பயன் தராதுன்னு தெரியுது. அப்போ அதே பாதையில் insanity is doing the same thing again and again and expecting different results. ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு
ஆனால் முடிவுகள் மட்டும் வேறு மாதிரி வரணும்னு நினைக்கிறது வந்து பைத்தியக்காரத்தனன்ட்டு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. அதனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே எதிர்க்கணுமோ அங்கே எதிர்ப்பார்கள். இப்போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காலும் இன்னொரு புறம் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள்னு தாவேக்கா அரசு கொடுத்தது. இப்போது பட்ஜெட் வரப்போகுது. ஸோ தாவேக்கா அரசு இதை எப்படி சமாளிக்க போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை ஒரு பக்கம் இருக்குது, கடன் சுமை அதிகம் இருக்குது. இதை ஒட்டி தாவேக்கா அரசு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், ஸோ அதையும் வந்து எப்படி தாவேக்கா அரசு அதில் எப்படி நிதி பற்றாக்குறை வரப்போகுது, அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ற மாதிரி நெடும் கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய காலங்கள் இடைத்தேர்தல்களை சந்திக்க போகிறோம். அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதற்குள்ள தாவேக்கா அரசு இந்த ஆட்சி காலத்தில் மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு சில காரியங்களை வந்து முன்னெடுக்கணும். ஆனால் அது தாவேக்கா ஒழுங்காக நிறைவேற்றாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஒரு புதிய அமைச்சரவை, இதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அப்பப்போ. ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்கள் இந்த பக்கமும் பார்க்கணும் அந்த பக்கமும் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது விஜய் அவர்கள் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இதை கட்டி இழுத்துட்டு போக முடியுமா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போதும் ஒரு சிரமத்துக்கெல்லாம் உள்ளாகி தான் வந்து அதை கடந்து போனாங்க. ஸோ விஜய் அவர்கள் அதை டேக்கிள் பண்ணிடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார்? ஸோ அது பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருக்குது, நிதிச்சுமை நிறையா இருக்குது, நிதி பற்றாக்குறை, நிதிச்சுமை, வாக்குறுதிகள் வந்து வானத்தை வெள்ளா வளைக்கிறோன்ட்டு ஒரு வாக்குறுதியை தந்திருக்காங்க. அதனால் அதெல்லாம் நாளாகும். அதனால தான் அவர் 2-3 தடவை அவகாசம் வேணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவர் பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவார். இந்த இடைநிலை வரவு செலவு திட்டத்தை நம்ம பார்த்த பிறகு தான், நிதிநிலை அறிக்கையை பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் திருப்பி பேசுவோம். எனக்கு என்னமோ இந்த இடைத்தேர்தல்களை எண்ணி இந்த நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகளை நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.